வணக்கம். இமயத்து மகான்களின் என் வாழ்க்கை பகுதி 11 பாடம் 2வது தான். சுவாமி ராமா அவங்க ஒரு நாள் காலையில் குருநாதரும் அவங்களும் ஒரு குகைக்கு வெளியே உட்காந்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ திடீர்னு உடனே ஒரு பேருந்தை பிடித்தாகணும், ஒரு பஸ்ஸை பிடிக்கும் பாதையில் இங்கேருந்து 7 மைல் தொலைவில் இருக்குது, அதனால் ரொம்ப சீக்கிரமாக போன்ட்டு சுவாமி ராமாட்ட சொன்னாங்களாம். திடுதிடுப்புன்னு என்னை ஏன் இப்படி எங்கேயோ அனுப்பி வைக்கிறீங்க? அவருக்கு வழக்கமாக தான் இருந்தது. சில சமயங்கள் அவர் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எங்கே போகணுமோ இடத்தை சென்றடைந்தவுடன் அந்த காரணம் எனக்கு தெரிஞ்சிருங்க. நான் எழுந்து என் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டேன். அவர் என்னிடம் ஹரித்வார் ரயில் நிலையத்திற்கு போகும் பேருந்தில் ஏறிக்கோ, அந்த ரயில் நிலையத்தில் கான்பூர் செல்வதற்கு ஒரு பயண சீட்டை வாங்கிக்கோ, நேராக கான்பூருக்கு போ. டாக்டர் மித்ரா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கிறாங்க. அவர் அடிக்கடி என்னை நினச்சிட்டே இருக்காங்க. மூளையில் அவருக்கு இரத்த ஒழுகல் ஏற்பட்டிருக்கு. அவருடைய மூக்கின் வலது துவாரத்திலேருந்து இரத்தம் ஒழுகி கொண்டே தான் இருக்குது. ஆனால் அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு செல்ல அவருடைய மனைவி அனுமதிக்க மாட்டாங்க. டாக்டர் மித்ராவுக்கு மூளையில் இரத்த ஒழுகல் ஏற்பட்டிருப்பது அவருடைய உறவினரான டாக்டர் பாசுவுக்கும் தெரியும். ஆனால் மூளை அறுவை சிகிச்சை செய்ததற்கு அங்கே எந்த வசதியும் இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்ன செய்யணும்னு சுவாமி ராமா அவங்கக்கிட்ட குருட்ட கேட்குறாங்களா. அவருடைய கன்னத்தில் வெறுமனே செல்லமாக தட்டி கொடு. நீ ஒரு பிணி நீக்குனர் என்று உன்னை நினைத்து கொள்ளாத, நீ ஒரு கருவி மட்டும் நினைச்சிட்டோ போ. அங்கே அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உதவி தேவைப்படும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக உதவும் என்று நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உன்னால் முடிந்த அளவு ரொம்ப சீக்கிரமே போன்ட்டு சுவாமி ராமா அவங்களோட குரு அனுப்பி வைக்கிறாங்களாம். எனக்கு தெரியாமலே என்னுடைய சார்பில் நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது குருதேவான்னு சொல்கிறாங்க சுவாமி ராமா. இவ்வளவு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வதற்கு நான் தயங்கினேன். ஆனால் அவருடைய கட்டளையை என்னால் மீற முடியலை. நான் 7 மைல் நடந்துக்கே போய் பேருந்து தடத்தை சென்றடைந்து ரிஷிகேஷ் அண்டு ஹரித்வார் செல்லும் பேருந்திற்காக சாலையோரம் காத்துட்டு இருந்தேன். சாலையோரமாக சுவாமிகள் காத்து நிற்பதை பார்த்தாங்கன்னா பேருந்து ஓட்டுநர்கள் எப்போதும் அவர்களை தங்கள் பேருந்துகளை ஏற்றுக்கொள்வாங்க. நான் ஹரித்வாரில் இறங்கினேன். என்னுடைய கையில் பணம் இல்லை. கான்பூருக்கு செல்வதற்கான ரயில் புறப்படுவதற்கு 1/2 மணி நேரம் மட்டும்தான் இருந்தது. நான் என்னோட கை கடிகாரத்தை பார்த்தேன். அது விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் ஒரு பயணச்சீட்டு வாங்கலாம்னு நான் நினச்சேன். ரயில் நிலையத்தில் நான் ஒருவரை அணுகி என் நிலைமையை எடுத்து சொல்லி என்னுடைய கை கடிகாரத்தை வாங்கி கொண்டு எனக்கு பணம் தருமாறு கேட்டேன். அதற்கு அவர் என் மகனால் என்னோடு வர முடியவில்லை, எனவே என்னிடம் ஒரு கூடுதல் பயண சுட்டம் இருக்குது, இதை எடுத்துக்கோன்னு அவங்க சொன்னாங்களாம். நான் அந்த ரயிலில் ஏறிட்டேன். என்னுடன் பயணித்த ஒரு பெண்மணியும் கான்பூர் சென்று கொண்டிருந்ததான் நான் தெரிஞ்சு கொண்டேன். அவர் டாக்டர் மித்ராவின் நெருங்கிய உறவினர்கள் ஒருவர். அவர் என்னை பற்றியும் என் குருதேவரை பற்றியும் டாக்டர் மித்ராவிடம் அவருடைய மனைவியிடமிருந்தும் கேள்விப்பட்டிருக்கிறார். நான் சாப்பிடுவதற்கு அவர் எனக்கு சிறிது உணவும் கொடுத்தார். நாங்கள் அன்று இரவு முழுவதும் பயணம் செய்து காலையில் கான்பூரை சென்றடைஞ்சோம். ரயில் நிலையத்தில் கடுமையான கூட்டங்க. வாசல் வழியை வெளியே வர்றதுக்கு 10 நிமிடம் ஆனதான். அவ்வளோ கூட்ட நெரிசலாம். ரயில் நிலையத்திற்கு வெளியே திடீர்னு நான் ஒருவரை சந்தித்தேன். அவருக்கு என்னை நல்லாவே தெரியும். வேறு யாரையோ அழைத்து செல்வதற்காக அவர் தன் காருடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நபர் வரவே இல்லை. டில்லியில் அவர் தன் ரயிலை தவறவிட்டாராம். எனவே அவர் என்னை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல விரும்பினார். ஆனால் நாங்கள் முதல்ல டாக்டர் மித்ராவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும்னு நான் அவரை வற்புறுத்தினேன். நாங்கள் டாக்டர் மித்ராவின் வீட்டை சென்றடைந்த போது 3 மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அவருடைய மனைவி என்னை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. நீங்கள் இங்கு வந்துவிட்டதால் இனி என் கணவரை நான் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன்னு அவர் என்னிடம் சொன்னார். சுவாமி ராமா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களாம். சாதுக்களின் மீது மக்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கை கொண்டுள்ளதற்கு இது ஒரு நல்ல சாட்சி. நான் ஒரு பிணி நீக்குனர் அல்ல, நான் வெறுமனே அவரை பார்க்க தான் வந்திருக்கிறேன்னு நான் சொன்னேன். பிறகு நான் டாக்டர் மித்ராவின் படுக்கைக்கு போனேன். அவருடைய மூக்கிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்ததால் படுக்கையில் எழுந்து உட்கார்வதற்கு அவர் அனுமதிக்கப்படவில்லை. அவர் என்னை பார்த்ததும் என் குருநாதர் எப்படி இருக்கிறார்ன்னு தான் கேட்டார். நான் அவருடைய கன்னத்தில் மென்மையை தட்டினேன். ஒரு சில நிமிடத்தில் அவருடைய இரத்த கசிவும் நின்றுச்சு.
நான் அவருடைய கன்னத்தில் தட்டி கொடுத்தது அவருடைய இரத்த நாளத்தில் இருந்து ஓட்டையை அழைத்து விட்டதுன்னு அங்கிருந்த மருத்துவர்கள் ஒருவர் சொன்னார். நான் வெறுமனே என் குருவின் அறிவுறுத்தலை பின்பற்றி இருந்தேன், அவ்வளோதான். டாக்டர் மித்ரா திடீர்னு குணமடைந்து பற்றிய செய்தி அந்த ஊருக்குள்ள வேகமாக பரவியது. என்னை தேடி நூற்றுக்கணக்கான நோயாளிகளும் வந்தாங்க. அதனால் நான் சீக்கிரமே அங்கிருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் திரும்பவும் ஹரித்வாருக்கு வந்துட்டேன். அதன் பிறகு அதற்கு அங்கிருந்து நேராக என்னுடைய குருதேவரிடம் போனேன். நான் அவரிடம் வேடிக்கையாக மூளையில் ஏற்பட்டுள்ள இரத்த கசிவை நிறுத்துவதற்கான ரகசியம் இப்போது எனக்கு தெரியும். இனி யாருடைய இரத்த கசிவை வேண்டுமானாலும் என்னால் குணப்படுத்த முடியும்னு சுவாமி ராமா சொன்னாங்களாம். அதுக்கு குருதேவர் சிரிச்சிட்டேவும், உனக்கு அந்த விளக்கத்தை கொடுத்த அந்த மருத்துவர் அறியாமை கொண்டவர். துன்பத்தில் பல்வேறு வழிகளும் பல்வேறு நிலைகளும் இருக்குது. அவற்றில் முதல் இடத்துல இருப்பது அறியாமைதான்னு சொன்னார். பல சமயங்களில் நான் எங்கே போக வேண்டும் என்பதை பற்றியும் என் பயணத்தின் நோக்கம் என்ன என்பதை பற்றியும் எதுவுமே தெரியாமலேயே என்னுடைய குருநாதரின் கட்டளைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு போட்டபடியே நான் புறப்பட்டு போயிடுவேன். எனக்கு இதே போல் பல அனுபவங்கள் நேர்ந்திருக்குது. சாதுக்களின் வழிகள் மர்மமானது. சாதாரணமான மனங்களால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு நான் வந்தேன். என்னுடைய குருநாதர் சொல்லியதை நான் அப்படியே செஞ்சேன். அதன் மூலம் அனுபவத்தையும் பெற்றேன், அவ்வளோதான். அனுபவம் எனக்கு அறிவை கொடுத்தது. மனசின் பிடியிலிருந்து விடுபட்டுள்ள ஒருவர் தன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நல்லாவே தெரியும். நேரம், வெளி, மூல காரணம் ஆகியவைதான் அந்த பிடிப்பை தோற்றுவிக்குது. சாதாரண மனசால அவற்றை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் மாபெரும் மனிதர்கள் அவற்றை சிறப்பாக புரிந்து கொண்டிருக்காங்க. இந்த அறிவியலை புரிந்து கொள்வது சாதாரண மக்களுக்கு கடினமானதாக தான் இருக்கும். ஆனால் ஞான உதயத்திற்கான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு இது ரொம்பவும் சுலபமானதாக இருக்கும். நான் ஒரு முறை என்னுடைய குருநாதரிடம் மனசின் அனைத்து பிடிகளிலிருந்து விடுபடுவது ஒருவருக்கு சாத்தியமானதா, இல்லைனா உங்களுக்கு இருப்பது போன்ற சக்திகளை வளர்த்து கொள்ள அவர் தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இமயமலையில் கழிக்க வேண்டுமான்னு கேட்டேன். அதற்கு அவர், ஒருவர் எப்போதும் தன் வாழ்வின் நோக்கம் குறித்த எண்ணங்களுடன் இருந்து தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளும் அந்த நோக்கத்தை அடைவதை நோக்கி இருக்கும்படி பார்த்து கொண்டாங்கன்னா அவனுக்கு எல்லாமே சாத்தியமாகும். வாழ்வின் நோக்கம் குறித்த விழிப்புணர்வு இல்லாதவங்க துயரங்களில் சுலபமாக சிக்கிடுவாங்கன்னு பதிலளித்தாங்க. தன்னுடைய கடமைகளை செய்யாமல் ஒருவரால் வாழ முடியாது என்பது ஒரு விதி. அதே சமயம் கடமைகள் அவற்றை செய்கின்றவனை ஒரு அடிமையாக ஆக்கிவிடுகிறது என்பதுதான் உண்மை. கடமைகள் திறமையாகவும் தன்னலமின்றியும் செய்யப்பட்டால் அப்போது அந்த கடமைகள் அந்த நபரை பிணைக்கிறதில்லை. அன்புடன் செய்யப்படுகிற எல்லா நடவடிக்கைகளும் கடமைகளும் விடுதலைக்கான பாதையில் கருவிகளாக ஆயிரும். ஒருவர் தன் கடமையை செய்ய வேண்டியது ரொம்பவும் முக்கியம். ஆனால் அன்பை அதைவிட அதிகமாக முக்கியமானது. அன்பு இல்லாமல் செய்யப்படுற கடமைகள் அடிமைத்தனத்தை உருவாக்குது. தன்னலமின்றி மற்றவர்களுக்கு சேவை செய்து இந்த மாயையிலிருந்து விடுபட கற்றுக்கொள்கின்ற ஒருவர் பெரும் அதிர்ஷ்டசாலி. தேவையான குணமாகும் சக்திகள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பது அவருக்கு தெரிகிறதில்லை. தனக்குள் இருக்கும் குணமாக்கும் ஆற்றலுடன் அவன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் போது அவனால் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள முடியும். அனைத்து சக்திகளும் ஒரே ஒரு கடவுளுக்கே சொந்தமாகும். மனிதர் ஒரு கருவி மட்டுமே தான். நன்றி. மீண்டும் ஒரு புதிய பாடத்திட்டத்தில் நாளைக்கு சந்திக்கலாம்.